இதுதான் ஆரம்பம். நீ என்னை முதல்ல சந்தித்து நான் ஒரு ஞாபகம் என்னை தேடிப்பா, உனக்கு ஞாபகப்படுத்துறேன். இதெல்லாம் ஆரம்பிச்சது சரியா 52 வருஷத்துக்கு முன்னாடி. ஐடாவில் வில்லியம் தனியாக அவன் வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் காட்டுல சோளத்தை அறுவடை செஞ்சுட்டு மார்க்கெட்டில் வித்துட்டு அன்னைக்கு நைட்டு அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு அவன் ஃப்ரெண்டோட பார்க்க போயிருந்தான். அப்பதான் ஆரம்பிச்சிச்சு. என்னப்பா பிரிங்கோ, உன் பாரில் உன்னையே பார்க்க முடிய மாட்டேங்குது. எங்கே போயிருந்த எத்தனை நாளா? அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த மேப்பு நேற்று தான் என் கைக்கு வந்துச்சு. அது ஒரு நண்பரால். மேப்பு கிடச்சிருச்சா? எங்கே கூடு? எ விஷ் ஃபுல் சீடு. கண்டிப்பாக நம்ம விஷ ஃபுல் பண்ணல. அதுனா எப்படி கிடச்சிச்சு? அது ஒரு நண்பர் மூலியமாக கிடைச்சுப்பா. அது இல்லாமல் நம்ம போகணும்னா இன்னும் 4 பேர்த்த கூட்டிகிட்டு போகணும். அந்த 4 பேர் ஒன்றும்பா. 4 பேரா? என்ன புதுவாளுங்களா? நம்ம நண்பர்கள் தான்ப்பா. சரி, நாளைக்கு என் வயலை கூட்டிகிட்டு வா. காலையில் விடிய முன்னாடி கிளம்புறோம். சரிப்பா. எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ ஒவ்வொருத்தரா அறிமுகப்படுத்துறேன்பா. சரி பண்ணு. இவரு தான் ஃபர்ஸ்ட் ஆளு, பாபு. ஞாயிற்றுக்கிழமானா இவரோட சேவலை சண்டை கூட்டு பெட்ல சம்பாதிப்பாரு. மிச்சம் இருக்க 6 நாளும் இவர் அந்த சேவலுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பாரு. இவரு 2வது ஆளு. இவரு கிளர்க்கு. இவரு மர வியாபாரியா இருக்காரு. கவர்மெண்டோட சில ப்ராஜெக்டை கொஞ்சம் கை கோட்டு நிறைய வேலையை பார்த்துட்டு இருக்காருப்பா. நிறைய பில்டிங் அவர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு. 3வது ஆளு ரெண்டும் சின்ன வயசுல மாடு கூட முழுத்த மாட்டாங்க. இப்ப பெரியவனவன் ஆனவன பீபிள் ரெஸ்லிங்ல இப்ப சாம்பியனா இருக்கான். அப்புறம் 4வது ஆளு இவரு இப்ப பழங்கால கடையை ஒண்ணு வச்சிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி ஆக்ஸ் கேங்ல இருந்தாரு. அவ்வளவுதான்ப்பா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்புறம் இவரு வில்லியம், எல்லாத்தையும் தெரியுமில்ல. சரி, என்கிட்ட கூட நான் பேசுகிறேன். இந்த விஷ் ஃபுல் சீடுக்கு போகிறோம், சீடை பார்க்குறோம், நம்ம விஷ சொல்கிறோம், நம்ம நினச்சபடி நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணுறோம். என்ன ரெண்டும் போமா? நைட் ஆச்சு, இதுக்கு மேல ஏறவனா இங்கே தங்கிடலாம்பா. சரி. எங்க மேப்பை எங்கிட்ட கூட என்ன, நான் அடுத்து எங்கே போகிறோம்னு பார்ப்போம். மேப்பை ஏன் மேப்பில் ஒன்று காணோம்? கொடு, நான் பார்க்குறேன். ஏய், பின்னாடி பாருப்பா, தெரியுது. நான் சொல்லுது என்ன இருக்கும்? நிறைய எசன்ஸ் இருக்கு. இந்த என்ன ஒரு எசென்சியல் நம்ம கொள்றது? ஃப்ரூட்டு மரத்துல தான் வருது. வெஜிடபிளா இருக்குமோ? உயிரையே காப்பாதுதான் மெடிசனா இருக்கும்பா. இல்லை, எசென்சியல்னுங்குது. ஸோ கண்டிப்பாக அது நம்ம டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம்? மூச்சு விடுறோம். ஸோ மூச்சு விட்றதுக்கு நம்மளுக்கு தேவை காற்று தான் தருது. சரியா பதில். ஏய் வில்லியம், வில்லியம், என்னப்பா? மேப் எங்கிட்ட கொடு. இந்த பொடி வாப்பா பிரிங்கோ. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு ஒன்றும் ஆகலப்பா. உனக்கு ஏதாவது? இல்லை, எனக்கும் எதுவும் ஆகலை. சரி, அங்கே என்ன நடக்குது? அங்கே ஒன்றும் இல்லைப்பா, ஒரு மானை சுட்டுட்டான் வரீங்க ரெண்டும். அதை சாப்பிட்டு இருக்காங்க. ஓ சரிவா, நம்மளும் போய் சாப்பிடுவோம். இந்த மானனோட தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு மானை தப்பாக சுட்டு 6 தலைமுறைக்கு அவன் ஆட்சியை செய்ய முடியாமல் போச்சான் அவரோட ராஜாவால். எப்படி குறி வச்சு சுட்டா பார்த்தல? என்ன சொன்னா, என்னால ஆளை தான் அடிக்க முடியும், மானை அடிக்க முடியாதா? எப்படி? சரி, நீ பெரிய வீரன் தான்ப்பா, ஒத்துக்கிற கூட. ஏய், மேப்பில் அடுத்த கொஸ்டின் என்னன்னு பாருங்கப்பா. அட கொஸ்டின் வந்துருச்சுப்பா. என்னவா இருக்கும்? பூமியில இருந்து மேல போகுது, மேல இருந்து பூமிக்கு வருதா? ஸ்னோ பூமியில இருந்து மேல எப்படி போகும்? போறது வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இருக்கு. இதை நான் வாயில போட்டு சொல்றேன். எப்படி இருக்குது? எப்படி கொம்பு வச்ச சிங்கண்டானா? நல்ல ஜோக் பண்றேன். என்னவா இருக்கும்? தண்ணி. அட ஆமாடா, தண்ணி. சரியான பதில். என்னப்பா இது அவ்வளோ இல்லை பிரிங்கோ? எதோ அவ்வளோப்பா, உனக்கு எதோ அவ்வளோ இல்லை. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா. உனக்கு எதாவது ஆச்சுன்னா உன் தங்கச்சி என்கிட்ட கேள்வி கேட்கும். சரி, எல்லாத்தையும் போய் எழுப்பி போவோம். டேய் எந்திரிங்கடா, எப்படி தூங்குறானுங்க பாரு. என்னப்பா போகுமா? வந்துட்டோம் தான் நினைக்கிறேன். வில்லியம் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டான், வாப்பலாம். நீங்க அங்கேயே இருங்க, வந்துடாதீங்க. நான் கிளம்புறேன். நான் இங்க இருந்தேன்னா என் மேல சந்தேகம்
சரி போ பாப்பா போவோம். அங்கே பாருப்பா கண்ணு தெரியுது. எனக்கு பிறந்ததுலேருந்தே கண்டு தெரியும்பா. அட காமெடி பண்ணல, அங்கே ஒரு கண்ணு இருக்கு பாரு. அதுதான் நம்ம வந்துட்டோம். நாங்கள் போகலாம். சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன் தம்பி. ஊரில் நிறைய ஆடுகள்லாம் இருக்கு. அந்த ஆடை மேய்க்கிறதுக்கு மேய்ப்பால் உட்காந்தான். அந்த மேய்ப்பால் தாண்டி அவன் ஓனர் உட்காந்தான். அந்த ஆட்டுக்கூட்டத்துக்கு புதுசாக ஒரு ஆடு வந்துச்சு. பட் அந்த ஆடே இல்லையா, அது ஒரு நரி. ஆடு தோல் போட்டிய ஒரு நரி. அந்த நரிக்கு அந்த ஆடுகள் மேலே கண்ணுங்க அந்த ஓனர் தான் கண்டான். அந்த ஓனரை சாவடிக்க தான் வந்திருக்கான். ஒரு நாள் எல்லா நாடும் தூங்கின அந்த நரி அந்த காப்பாளனை தாண்டி போறான்னு பார்த்துச்சான். பட் அந்த காப்பாளன் அவன் துப்பாக்கி வச்சு நரியை சுட்டுட்டான். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓடனை காப்பாத்திக்க. நீ தான் அந்த நரியாடா. யாரும் பதட்டப்பட வேணாம். அவனுங்க ஆயுதத்தை வச்சு அவனுங்களே சுடுங்க. நீ இந்த கவர்மெண்ட் நிற்கிற நம்ம இருக்கக்கூடாது. நம்ம நாடு நம்மளுதான் இருக்கணும். என்ன நரி ஆடு தோல்லும் நிலகிரிச்சு போல இருக்கு. நீ விட்டுரு, எனக்கு எந்த ஒரு வரமும் வேணாம். அதேபடி மேப்பு என்ன சொல்லுதுன்னா, என்னோட ரத்தம் இருந்தால் தான் திறக்க முடியும். நீ தான் இந்த உன் ரத்தம் தான் வேணும். வா. ஏய் என்னதுப்பா அது? எல்லாரும் வரம் கேட்க ரெடியாக இருங்கடா.